செம்ம ரிச்சான சாக்லேட் ட்ரஃபிள் பர்த்டே கேக் லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு ஆர்டருக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கேக் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு பர்த்டே கேக் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஸ்பாஞ்ச் கேக் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கேக் செம்ம ஈஸியாக எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடை நீங்கள் 100% அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயே நீங்கள் ரொம்ப சுலபமாக பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரியான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே ரெடி பண்ணி பர்த்டே கேக்குக்காக தயார் பண்ணிக்க முடியும். ரொம்ப 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 சுலபம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. முதல்ல இந்த பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்காக நம்ம 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கணும். 1/4 கப் அளவு கோகோ பவுடர் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க கப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ml பிடிக்கக்கூடிய கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராம்ஸில் மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வயர் விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கொக்கோ பவுடர் மாவு எல்லாம் நல்லா கலந்து உங்களுக்கு கேக் வந்து சரியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போது இன்னொரு பவுலில் 4 முட்டை சேர்த்துட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நான் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே கேக் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதாவது கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரமாவது வெளியில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 1 கப் அளவு பவுடர் பண்ண சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பீட் பண்ணிக்கிட்டே சேர்த்துட்டு அதை நான் வந்து கலந்துக்கிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து நார்மலாக வயர் விஸ்க் வச்சு கூட செய்யலாம். பட் நீங்கள் கையால் பீட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளஃபியாக முட்டை நல்லா ஒரு நுர பொங்கி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ வந்து சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் நல்லா மீடியம் ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சுட்டே இருக்கேன் பாருங்கள். அந்த முட்டையோட கலர் வந்து நல்லா டார்க் எல்லோலேருந்து இந்த மாதிரி மைல்டான எல்லோவாக மாறிடும். மாவும் இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வந்துடும். கிட்டத்தட்ட இட்லி மாவு பொங்கி வரும்போது இருக்கும் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் அளவு சாக்லேட் எமோல்கோ சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாக்லேட் எமோல்கோ கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பீட்டரோட ஸ்பீடை வந்து நல்லா லோவாக வந்து வச்சுருங்க. ஆக குறைவான ஸ்பீடில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலும் மாவும் நம்ம மாற்றி மாற்றி அல்டர்னேட்டிவாக வந்து நம்ம சேர்த்து கலந்துக்கணும். எந்த கேக் செஞ்சாலுமே நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைதா மாவு எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த டைமில் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அதிக ஸ்பீட்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதிக நேரமும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கேக் சரியாகவே வராது. ஸோ வந்து அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடித்து கலக்கக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆயில் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 6 இன்ச் டின்னில் நான் வந்து பேக்கிங் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி டேபிள் டாப் மேலே தட்டிக்கலாம். ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகுறதுக்காக. இந்த கேக்கை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு உடனே வந்து இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் நம்ம கவுத்தி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். நம்ம வந்து அதே டின்லேயே வச்சு ஆற வச்சோம் அப்படின்னா கேக் வந்து ஒரு மாதிரி வேர்த்து ஈரப்பதமாயிரும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம வந்து ஒரு வயர் ரேக்கில் கவுத்தி வச்சு நம்ம ஆற விட்டுறணும். இப்போ கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் முதல்லையே சொன்ன மாதிரி இது வந்து பர்த்டே கேக்காக ஆர்டர் வந்திருந்தது. ஸோ ஈவனாக இந்த மாதிரி நம்ம 3 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான். செம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இப்போ நான் வந்து இதை 3 லேயராக கட் பண்ணிகிட்ருக்கேன். லேயராக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சாக்லேட் ஃபில்லிங் வச்சு ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனால் அந்த டெக்கரேஷன் வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணல. ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதுலேயே இதையும் சேர்த்தேன் அப்படின்னா ரொம்ப லெங்க்த்தியாக போகும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோவாக போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த வீடியோ வந்து இந்த வாரத்தில் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
சீக்கிரமே உங்களை இந்த கேக்கோட டெக்கரேஷன் வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.